பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவுடன் சுமூகமாக பேச்சு நடந்து வருவதாகவும் தேமுதிகவும் இணையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், பிப்ரவரி 8ஆம் தேதி பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மட்டும் 5 லட்சம் பேர் திரளுவர் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன், பாமகவுடன் சுமூகமான பேச்சு நடந்து வருவதாகவும் ஓரிரு நாளில் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்றும் கூறினார். தேமுதிகவும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு நல்ல உறவோடு நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த கூட்டணி இன்று அல்லது நாளைக்குள்ளாக பூர்த்தி ஆகிவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேமுதிக அவங்க மாநாட்டில் அறிவிப்பேன் என்று சொல்லியிருந்தாங்க. மாநாட்டில் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் சரியான முடிவை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். தமிழக மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த பொன் ராதாகிருஷ்ணன், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஒன்றே மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு எனவும் தெரிவித்தார். இதற்கிடையே முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு புதனன்று எழுதிய கடிதத்தில், கடந்த ஒரு வாரத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 87 மீனவர்களையும் 19 படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள இலங்கை தூதரை வரவழைத்து அவரிடம் கடும் எதிர்ப்பை மத்திய வெளியுறவுத்துறை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.